அஸ்ஸலாமுஅலைக்கும். வெல்கம் பேக் டு மலபார் ரெசிபி இன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் கப்பை உலர்த்தியது தான் பார்க்க போகிறோம். தமிழில் மரவள்ளிக்கிழங்குன்னு தான் நம்ம சொல்லுவோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். நான் இங்கே 1 kg மரவள்ளிக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கு. இனி இது நம்ம வேக வைக்கலாம். அதுக்காக இங்கே ஒரு குக்கர் எடுத்துருக்கு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மரவள்ளிக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். இனி நம்ம இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இனி இதிலேக்கு கிழங்கு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது டிப் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இனி குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வர்றதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிக்கோங்க. இது வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு தேங்காய் கூட்டு தயார் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு மூடி தேங்காய் சேர்த்திக்கலாம். இனி நம்ம இது கூட காரத்துக்காக பச்சை மிளகு ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 3 பச்சை மிளகு ஆட் பண்ணியிருக்கு. இது கூட 4 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இனி இதிலேக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இனி இதெல்லாம் நம்ம அரைச்செடுக்க போகிறோம். ரொம்ப அரைய வேண்டாம். இதெல்லாம் க்ரஷ் ஆகி கிடச்சா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு அரைச்செடுத்தாச்சு. தண்ணியே ஊற்றக்கூடாது. சும்மா க்ரஷ் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மரவள்ளிக்கிழங்கு வெந்துடுச்சு. நம்ம இதே மாதிரி தண்ணிக்குள்ளேருந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் இதே மாற்றி வச்சுக்கலாம். இனி இந்த கிழங்கு கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. இனி இது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். இது நம்ம அரைச்ச மிக்ஸி ஜார் இல்லைங்களா, அது கழுகி தண்ணி ஊற்றியிருக்கோம். இனி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடும்போது உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இந்த டைமில் உப்பு சேர்த்திக்கோங்க. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இங்கே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னொரு கடாயில் தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கு. கடுகு 1 டீஸ்பூன் போட்டாச்சு. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நம்ம மரவள்ளிக்கிழங்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இங்கே நம்மளோட மரவள்ளிக்கிழங்கு உலர்த்தியது ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ஒரு தாட்டி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மெயினாக மீன் குழம்பு கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இன்றைக்கி நான் மிளகு சம்மந்தி கூட தான் சேர்த்து சர்வ் பண்ணியிருக்கு. இது சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இதோட ரெசிபி நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கு. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.